எஸ் மாஸ்டர்ஸ், வணக்கம் மாஸ்டர்ஸ். இப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த முக்குணங்களினுடைய தொழில் பற்றி அவங்க சொல்கிறாங்க. இந்த முக்குணம் இருக்கு இல்லையா, அதாவது சாத்வீக குணம், ராசத குணம், தமோ குணம் அல்லது தாமத குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 குணங்களுடைய தொழில்களை பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அழகில் குணம் பிரகாசம் லகுதை வியாபிருதி அடர்ச்சி மிகும் கௌரவம் அநியமம் இவை அடைவே நிலவியிடும் மும்மூன்றும் உயிர் ஒன்றில் கலந்தே நிற்கும் இவை நிறைப்புலனின் பயன் எவையும் கவரும் குலவிவரு போகங்கள் இடமாய் மாறா குறைவில் ஒளியாம் அழகில் புலனிடத்தின் ஒருமை பலவகையும் உடையதாய் பரனருளால் புந்தி பஞ்சாசர் பாவகமும் பண்ணுவிக்கும் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இதில் இந்த முக்குணங்கள் ஆகிய இந்த 3 குணங்களும் அறவே தோன்றாத நிலை அல்லது காரியப்படாத அந்த நிலையை தான் பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அந்த முக்குணங்களும் சமமாய் தோன்றுதோ அல்லது காரியப்படுதோ அதை நாம் குணத்தத்துவம் அல்லது சித்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த முக்குணங்களுடைய அந்த இயல்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த சாத்வீக குணம் அப்படிங்கிறது பிரகாசம், மென்மை, அமைதி அப்படிங்கிற இந்த இயல்புகளை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ராசத குணத்தினுடைய இயல்பு வன்மை, செயல் ஊக்கம், கொடுமை முதலிய அந்த இயல்புகளை அது தோற்றுவிக்கும். தாமத குணம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மந்தம், மூடம், மோகம் அப்படிங்கிற அந்த இயல்புகளை விளைவிக்கும். அப்போ அந்த சாத்வீக குணம் இன்பத்திற்கும், ராசத குணம் அப்படிங்கிறது துன்பத்திற்கும், தாமத குணம் மயக்கத்திற்கும் ஏதுவாகும் அப்படின்னு சொல்லி இந்த முக்குணங்களுடைய இயல்புகளை நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அளவற்ற குணங்களுள் சாத்விகத்தில் பிரகாசமும் இலகுதையும் விளங்கும், ராசதத்துள் வியாபிருதியும் அடர்ச்சியும் விளங்கும், தாமதத்துள் கௌரவமும் அநியமும் விளங்கும். இப்போ இதற்கான இந்த விளக்கத்தை பின்னாடி சொல்கிறாங்க. ஸோ இவ்வாறு கூறப்பட்ட ஆறும், இப்போ ஒவ்வொன்றிலேயும் 2 விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ சாத்வீகத்தில் பிரகாசமும் இலகுதையும் அப்படிங்கிற அந்த 2 இயல்பு, ராசதத்தில் வியாபிருதியும் அடர்ச்சியும் அப்படிங்கிற 2 இயல்பு, தாமதத்தில் கௌரவமும் அநியமும் அந்த அப்படிங்கிற 2 இதையும் கொடுத்து மொத்தம் இவ்வாறு கூறப்பட்ட ஆறும் சாத்விகம், ராசதம், தாமதம் ஆகிய 3ம் கூடி 9 குணங்களும் உயிர்தோறும் கலந்தே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சாத்விகம், ராசதம், தாமங்கிற 3ம் கூடி 9 குணங்களாக அது கூடி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி 9 ஆகுது அப்படின்னா, இப்போ சாத்விகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சாத்விகத்தில் சாத்வீகம், சாத்விகத்தில் ராசதம், சாத்விகத்தில் தாமதம். அடுத்தது ராசகத்தில் சாத்வீகம், ராசகத்தில் ராசதம், ராசகத்தில் தாமதம். அடுத்தது தாமதத்தில் சாத்வீகம், தாமதத்தில் ராசதம், தாமதத்தில் தாமதம் அப்படின்னு இப்படி 3 குணங்களும் ஒன்று கூடி 9 வகையான குணங்களாகி அது இந்த உயிர்தோறும் கலந்தே நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முக்குணங்களில் தாமதத்தால் புலன் இன்பத்தை மிக விரும்புகின்ற இயல்பும் மந்தமும் உயிருக்கு உண்டாகும். அப்போ அந்த தாமத குணத்தினால இந்த உயிர்களுக்கு என்னத்தை கொடுக்க அந்த தாமத குணம் அப்படின்னா, இந்த புலன் இன்பத்தை மிக விரும்புகின்ற இயல்பை அது உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மந்தத்தையும் அது உயிருக்கு உண்டாக்கும். அப்போ தாமத குணத்தினால உயிர்களுக்கு 2 விஷயத்தை உண்டாக்குது. ஒன்று இந்த புலன் இன்பத்தை மிக விரும்புகின்ற இயல்பையும் உண்டாக்குது. இன்னொன்று இந்த மந்தத்தன்மையும் இந்த உயிருக்கு உண்டாக்குது தாமத குணம். 2வது ராசத குணம் என்னதை செய்யும் அப்படின்னா, இந்த ராசதத்தால் நுகர்வுகளை தூக்கின்ற அந்த வேகம் உயிர்களுக்கு வரும். அப்போ எனக்கு வேணும்னு சொல்லி நம்ம அந்த ராசத குணத்தினால நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு இந்த பொருள் வேணும், எனக்கு சாப்பிட்ணும், அப்படி ஏதோ அந்த நுகர்வுகளை தூக்கின்ற அந்த வேகம் உயிர்களுக்கு வரும். சாத்விகத்தால் ஒருபோதும் மாறாததும் குறைவற்றதும் ஆகிய அந்த அறிவு உயிர்களிடத்து விளங்கி நிற்கும். அப்போ அந்த சாத்விக குணத்தினால உயிர்களுக்கு என்ன கிடைக்கி, அந்த ஒருபோதும் மாறாததும் குறைவற்றதும் ஆகிய அந்த அறிவு
இந்த உயிர்களிடத்தில் விளங்கி நிற்கும்னு சொல்லி 3 குணங்களுடைய அந்த அந்த இயல்புகளையும் திரும்ப சொல்கிறாங்க. புத்தி தத்துவம் புலன்களோடு பலவாக தொடர்பு கொண்டு விளங்குவதாகி 50 வகையான பாவகங்களையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த புத்தி தத்துவம் புலன்களோடு பலவாறாக தொடர்பு கொண்டு அது 50 வகையான பாவகங்களை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த குணத்தத்துவம் என்பது இதுக்கு ஓமை சொல்கிறாங்க. குணத்தத்துவம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அந்த 3 குணங்களும் சமமாக இருக்கிற அந்த நிலை, அதுக்கு பேர் தான் குணத்தத்துவம் அல்லது சித்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஓமை சொல்கிறாங்க. குணத்தத்துவம் என்பது ஆலமரத்தின் வித்து போல முக்குணங்களும் விரவி தன்னளவில் நிற்கும் நிலையிலிருந்து, அதாவது இந்த ஆலமரத்தினுடைய விதை முதல்ல விதையாக தான் இருக்குது இல்லையா, அதை மாதிரி இந்த முக்குணங்களுடைய அந்த முக்குணங்களும் விரவி தன்னளவில் நிற்குது. அது காரண நிலையில் இருக்குது. முதல்ல அது பிரகிருதி, அது காரண நிலையில் இந்த முக்குணங்களும் இருக்கும்போது அது பிரகிருதின்னு சொல்லுவோம். அந்த முக்குணங்களும் விரவி தன்னளவில் நிற்கும் நிலையிலிருந்து வித்தினுடைய முளை தோன்றினார் போல. அப்போ எப்போ அந்த வித்திலிருந்து அந்த முளை தோன்றுதோ, அப்போ எப்போ அந்த முக்குணங்களும் காரண நிலையிலிருந்து காரிய நிலைக்கு வருதோ, அப்போ 3 குணங்களும் ஏற்றத்தாழ்வின்றி அது அலைவற்று நிற்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த முக்குணங்களில் என்ன சொல்கிறாங்க? இந்த குணத்தத்துவம் அதாவது முக்குணங்களும் வேறுபட்ட அளவில் மிகுந்தும் குறைந்தும் கூடி வருவது புத்தி தத்துவம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல முக்குணங்களும் சமமாக இருக்கும். முதல்ல பிரகிருதி அப்படின்னாலே முக்குணங்களும் காரண நிலையில் இருக்கும் அல்லது வெளிப்படாமல் இருக்கும். அந்த முக்குணங்களுடைய காரண நிலையில் இருக்கக்கூடியது பிரகிருதி. எப்போ அது காரியப்படுதோ அது குணத்தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த குணத்தத்துவத்தில் 3 குணங்களும் சமமாக இருக்கும். அந்த குணத்தத்துவத்திலேருந்து தான் ஒவ்வொரு தத்துவமாக நமக்கு வருது. புத்தி தத்துவம், அப்புறம் மனம், சித்தம், அகங்காரம் அப்படிலாம் நமக்கு ஒரு வழியாக அந்த ஒவ்வொன்றிலேருந்து தான் வருது அது. அப்போ இந்த புத்தி தத்துவம் அப்படி வரும்போது இந்த 3 குணங்களில் வேறுபட்ட அந்த அளவில் குறைஞ்சும் கூடியும் வரும்போது அந்த புத்தி தத்துவம்லாம் ஒன்றுனா வருது. அப்போ இந்த குணத்தத்துவம் 9 வகையாகவும், அந்த குணத்தத்துவம் 9 வகையாகவும், புத்தி தத்துவம் 9 குணத்துக்கும் 50 450 பாவகங்களாக காரியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குணத்தத்துவம் 9 வகைன்னு மேலே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த சாத்வீகத்தில் சாத்வீகம், சாத்வீகத்தில் ராசதம், சாத்வீகத்தில் தாமதம் அப்படி பார்த்தோம் இல்லையா? அந்த 9. அப்போ இங்கே என்ன அதுக்கு முன்னாடி சொன்னாங்க? அந்த புத்தி தத்துவம் அந்த 1லிருந்து அது என்ன சொன்னாங்க? அந்த புத்தி தத்துவமானது புலன்களோடு பலவாறாக தொடர்பு கொண்டு விளங்குவதாகி 50 வகையான பாவகங்களை அது உண்டாக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்போது இந்த புத்தி தத்துவம் ஒரு 50 வகையான பாவகங்களை அது உண்டாக்குது அப்படின்னா, இப்போ 9 வகையான குணம் இருக்குது இல்லையா? இப்போ 9 × 50 450 பாவகங்களாக இது காரியப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குணத்தத்துவம் 9 வகையாகவும், புத்தி தத்துவம் 9 குணத்துக்கும் அந்த 50 450 பாவகங்களாக காரியப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ 450 பாவகங்களாக இது காரியப்படுது. குணத்தத்துவம் 9 வகை, புத்தி தத்துவம் 9 குணத்துக்கும் அந்த 50 புத்தி தத்துவம் 50னா அந்த 9 குணத்துக்கும் 50, 9 × 50 480 பாவகங்களாக அந்த இது 9 × 50 450 பாவங்களாக இங்கே காரியப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ இந்த குணத்தத்துவம் இப்போ நமக்கு என்ன நினைப்போம்? 3 குணங்கள் தான் இருக்குதுன்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த 3 குணம் அது 9 குணமாக மாறுது. அந்த ஒரு புத்தி தத்துவத்துக்கே 50 வகையான பாவங்கள் அது உண்டாக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 9 வகையான குணத்துக்கும் என்னாச்சு? 9 × 50 என்னாச்சு? 95 45 450 பாகங்களாக அந்த குணங்கள் காரியப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குணத்தத்துவம் மூலப்பகுதியின் விருத்தியே அல்லாமல் மற்றவற்றை போல பரிணாமம் அன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குணத்தத்துவம் அப்படிங்கிறது இந்த மூல பிரகிருதி அல்லது மூலப்பகுதியினுடைய விருத்தியே. அது முதல்ல காரண நிலையிலேருந்து அப்புறம் காரியப்படுது அப்படிங்கிற நிலையில தான் அது வருதே ஒழிய இது பரிணாம வளர்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? குணத்தத்துவம் மூலப்பகுதியின் விருத்தியே அல்லாமல் மற்றவற்றை போல பரிணாமம் அன்று, ஆதலின் 2ம் ஒன்றாக வைத்து எண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாத்வீக குணம் மிகுந்தும்
அந்த அந்த தாமதம் 2 குணங்களும் குறைந்தும் நிற்கும்போது அது வந்து பிரகாசம் இலகுதை என்று 2 குணங்கள் தோன்றும். இப்போ சாத்வீக குணம் அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன இருக்கும்? சாத்வீக குணம் மிகுந்தும் ராட்சதம் தாமதம் குறைந்தும் நிற்கும்போது அந்த இடத்துல என்ன இருக்கும்? பிரகாசம், அந்த அறிவு, அந்த இலகுதை அப்படிங்கிற 2 குணங்கள் தோன்றுது. பிரகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளி இல்லையா? இலகுதை என்பது இந்த மனம் மொழி மெய்களின் மென்மையான செயல்பாடு, அதுதான் சாத்வீக குணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த சாத்வீக குணம் அதிகமாக இருந்து ராட்சதன் தாமத குணம் குறைவாக இருக்கும்போது என்ன குணங்கள் நமக்குள்ளே வருது அப்படின்னா பிரகாசம், அறிவு பிரகாசம், அந்த ஞான பிரகாசம் அப்படின்னு வச்சுக்கலாம். அறிவு அப்படிங்கிற அந்த ஒளியும் அந்த மனம் மொழி மெய்களினுடைய மென்மையான செயல்பாடு, இதுதான் சாத்வீக குணம். ராசத குணம் அதிகமாக இருக்குது. அப்படி இருந்து சாத்வீகம் தாமதம் குறைவாக நிற்கும்போது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா வியாபிருதியும் அடர்ச்சியும் தோன்றும். இது மேலே பார்த்தோம், அதனுடைய விளக்கம் அங்கே சொல்கிறாங்க. ராசத குணம் அதிகமாகவும் சாத்வீகமும் தாமதமும் குறைவாக நிற்கும்போது நமக்கு என்ன வகையான அந்த குணங்கள் வருது அப்படின்னா வியாபிருதி அப்படின்னா அந்த சலனம் அல்லது வேகமான அசைவு என்று அது பொருள் தரும். வியாபிருதி அப்படின்னா சலனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர்ச்சி என்பது மனமொழி மெய்களினுடைய கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ராசத குணம்னாலே ஒரு வேகம், ஒரு வன்மை, கொடுமை அப்படின்னு தானே அதனுடைய இயல்பாக இருக்குது. அதனால் அந்த அடர்ச்சி அப்படிங்கிறது இந்த மனம் மொழி மெய் மூணாவட்லையுமே கொடிய செயல்களை செய்கிற குணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாபிருதி அப்படிங்கிறது ஒரு சலனம், அந்த வேகமான அசைவு, எதையுமே ஒரு அமைதியாக இருந்து யோசித்து பார்க்காம வேகமாக இந்த மாதிரியான ஒரு கொடுமையை வன்மை இது மாதிரிலாம் செய்யக்கூடிய அந்த ஒரு குணம், அதுதான் வந்து இங்கே ராசத குணத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாமத குணம் மிகுந்தும் சாத்விகமும் ராசதமும் குறைந்து நிற்கும்போது, இப்போ தாமத குணம் வந்து அதிகமாக இருக்குது, சாத்வீகம் ராசதம் குறைய இருக்கும்போது கௌரவமும் அணியமும் தோன்றும். அப்போ இந்த கௌரவம் அப்படின்னா என்னது அப்படின்னா செருக்கு. கௌரவம் என்பது செருக்கு. அணியமும் என்பது வரைமுறை பிறழ்ந்து காலம் தாழ்த்தி செயல்படுதல். இப்போ நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவோம், மடின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து சோம்பேறியாக இருக்கும், இப்போ செய்ய வேண்டியது இப்போ செய்யாமல் காலம் தாழ்த்தி நம்ம செய்வோம் இல்லையா, சோம்பேறித்தனத்தினால. அதுதான் வந்து தாமத குணம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அநியமம் அப்படின்பது வரைமுறை பிறழ்ந்து காலம் தாழ்த்தி செயல்படுதல். அதேமாதிரி வரைமுறையும் பிறழ்ந்து அந்த ஒரு என்ன வரைமுறையில் செய்யணுமோ அதுபடி செய்யாமல் நம்ம இஷ்டத்துக்கு காலம் தாழ்த்தி பண்ணுறது, அது வந்து அநியமம் அப்படின்னு சொல்கிறாங்க. கௌரவங்கிறது செருக்கு. என்ன வான்னு கேட்கலப்பா, என்ன கண்டுக்கவே இல்லைப்பா, அப்படி ஒரு செருக்கு நமக்குள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாமே தாமத குணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தாமத குணம் மிகுந்தும் சாத்விகம் ராசதம் குறைந்து நிற்கும்போது கௌரவமும் அந்நியமும் தோன்றும். சிலர் வந்து சொல்லுவாங்க, என்னை வந்து வீட்டில் வந்து கல்யாணத்துக்கெலாம் அழைச்சா தான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு கௌரவம் பார்ப்பாங்க இல்லையா. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து தாமத குணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். தாமத குணம் மிகுந்தும் சாத்விகம் ராசதும் குறைந்து நிற்கும்போது அவங்க இந்த மாதிரி குணங்களில் இருப்பாங்கன்னு 3 குணங்களை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கு கூறப்பட்ட மும்மூன்றும் ஒவ்வொரு உயிரிலும் கலந்தே நிற்கும். அப்போ இந்த மும்மூன்றுமே ஒவ்வொரு உயிரிலும் கலந்து தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ மும்மூன்றும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ராசதம் கூடி மற்ற 2 குறை, சாத்வீகம் கூடி மற்ற 2 குறை, தாமதம் கூடி மற்ற 2 குறை, அப்படிலாம் இருக்கு இல்லையா. இந்த மும்மூன்றுமே ஒவ்வொரு உயிரிலும் கலந்து நிற்கும் என்று விளக்கிய ஆசிரியர் இக்குணங்களால் வரும் பயன்களை நிறையாக எடுத்து கூறுகிறார். தாமத குணத்தின் மிகுதியால் செருக்கும் அறிவின்மையும் சோம்பலும் தோன்றும். ராசத குணத்தினுடைய மிகுதியால் செயல்படும் தன்மையும் இன்பத்தில் ஆர்வமும் கொடுமையும் முதலியன தோன்றும். சாத்வீக அந்த குணத்தின் மிகுதியால் ஒளியும் அமைதியும் அடக்கமும் முதலியன தோன்றும். இவற்றின் விரிவுகள் பல்வேறு வகைப்பட்டு பௌட்கர ஆகம விருத்தி உரை, சிவஞான மாப்பாடியம் முதலிய நூல்களுள் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க மாஸ்டர். அது மட்டும் இல்லாமல் இவற்றின் விளைவாக புத்தி தத்துவம் பல்வேறு வகைப்பட்ட பாவகங்களையும் செய்யும் என்று உரைத்தார். இந்த புத்தி தத்துவம் பல்வேறு வகைப்பட்ட பாவகங்களையும் இது வந்து செய்யும், இதனுடைய விளைவாக இது புத்தி தத்துவம் வந்து செய்யும்னு சொல்கிறாங்க. இப்பாவங்கள் 450 என்றும்
சில இடங்களில் 614 என்றும் பல்வேறு வகையால் ஆசிரியர்களால் இங்கே எடுத்து சொல்லப்படுது. பாவகங்கள் எண்ணற்ற வகைப்படுவன என்பதனை மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொன்னதை இங்கே நமக்கு சொல்கிறாங்க. கண்டபத்து அப்படிங்கிற அந்த பகுதியில் அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டிங் கருவின்றி விளை ஒன்றும் அறியாதே வெறுவியனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அளித்தன்னை ஆண்டானை களவிலா வான வருந்தொழுந்தில்லை கண்டேனே அப்படின்னு என்று கூறுகிற திருவாக்கள் நாம் அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு குணத்தினுடைய இயல்பு, அந்த குணத்தினால் வரக்கூடிய அந்த குணங்கள், 9 வகையான குணங்கள், எத்தனை, அதாவது 480 பாவகங்கள் அப்படிலாம் நமக்கு இங்கே அந்த முக்குணத்தினுடைய தொழிலை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொன்னதையும் நமக்கு இங்கே எடுத்துக்காட்டாக நமக்கு இங்கே சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். ஸோ இந்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புத்தி தத்துவம் பல்வேறுபட்ட பாவகங்களையும் செய்யும் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 வகையான இந்த குணங்கள் இருக்கிறதுனால அது 9 வகையாகவும் அதனால் 480 பாவகங்களாகவும் அது காரியப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ். நன்றி மாஸ்டர்ஸ்.